ஆக இந்துக்களே ஒன்று சேருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஜாதியால பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஜாதியால பிரிச்சு வச்சுட்டு இந்துக்களே ஒன்று சேருங்கள்னா எப்படி ஒன்று சேர முடியும்? அதே நேரத்தில் ரொம்ப அழகா திராவிடர் இயக்கம் இந்துக்களுக்கு விரோதின்னு சொல்றாங்க. நீங்க கடந்த 100 ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா நீதி கட்சி ஆரம்பிச்சு, பார்ப்பனர் இல்லாதார் அமைப்பு ஆரம்பிச்சு, சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம் வரைக்கும் தொடர்ந்து இந்த நாட்டு மக்களுக்காக அது கல்விக்கும் வேலை வாய்ப்புக்கும் தமிழர்களுடைய சுயமரியாதைக்கும் பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப தமிழர்கள் என்று சொல்கிற போது தமிழர்கள்ல ஒரு பிரிவு இந்துக்களா இருக்காங்க, தமிழர்கள்ல கொஞ்சம் பேர் கிறிஸ்தவர்கள், தமிழர்கள்ல கொஞ்சம் பேர் இஸ்லாமியர்கள். அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. இந்துக்கள்லையும் நூற்றுக்கணக்கான ஜாதியில இருக்காங்க, அதை பத்தி கவலை இல்லை. அப்ப திராவிடர் இயக்கம் செய்யக்கூடிய அத்தனை நலத்திட்டங்களும் பெரியாருடைய அத்தனை கொள்கைகளாலும் பயன்பெற்றவர்கள் யார்? தமிழர்கள் தானே, இந்துக்கள் தானே. அப்ப எப்படி பெரியார் இந்துக்கு எது விரோதியா இருக்க முடியும்? இந்துக்களுக்கு ஒரே விரோதி யாரு, தமிழர்களுக்கு ஒரே விரோதி யாருன்னா பார்ப்பனர்கள் தான்.